இவங்களோட கேஸை நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற இந்த வருஷ கேஸில் வந்து எந்த மாரி தான் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க? ஓகே, குழந்தைகளோட கன்வர்ஷன் வரப்போ நம்ம இந்த சட்டத்தை பார்க்குறோம். அம்மா அப்பா 2 பேரும் செய்யணும். அதை வந்து நம்மளுடைய அம்மா அப்பா 2 பேருடைய கன்சர்ன் வேணும்னு சொல்கிறோம். அதை வந்து நம்மளுடைய நீதிமன்றத்தில் நம்மளோட சிவில் கோர்ட்டில் நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு அடால்ட் இருக்கார், அவருக்கு 20 வயது, அவர் வந்து ஒரு இன்னொரு இஸ்லாம் மதத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால அவர் கன்வெர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. அவங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க பல பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்க இருக்காங்க. சில சமயம் வந்து அவங்க ஒரு விவாகரத்து அங்கே நடந்துட்டோன்னே அவர் அந்த மதத்துக்கு போனது காரணமே இதுதானே அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்து ஷரியா கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த கோர்ட்டில் நம்மளோட சிவில் கோர்ட்டில் செய்ய மாட்டோம். நம்மளோட அவரோட ஷரியா கோர்ட்டில் நம்ம செய்வோம். அந்த மாதிரியும் நிறையா கேஸ் இருக்குங்க. பல மற்ற காரணங்களுக்காகவும் குழந்தைகள் இல்லாமல் இப்போ இடால்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்காக மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மேபி கான்ஷியஸ் அவங்க திரும்பி வர்றவங்களும் இருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகளும் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து வெற்றி வரணும்னு சொல்ல முடியாது. காரணங்கள் என்ன காரணம் இருக்குது, எந்த ஸ்டேட்டுன்னு பொறுத்தும் இருக்குது. இந்த ஒரு கேஸ் வந்து எவ்வளோ நாள் தான் நடந்துச்சு உங்களோட பார்வையிலேருந்து, நீங்கள் எடுத்ததுலேருந்து எவ்வளோ நாள் நடந்துச்சு? இப்போ ஒரு 3.5 வருஷமாக இந்த கேஸு ஓடிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னது போல் ஒரு இடத்துல நம்ம தேய்க்கிறப்போ இன்னொரு அப்பீல் இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டில் நம்ம ஜுடிஷியரி விதோக்கிறப்ப நம்ம அங்கே நிற்க முடியாது. எல்லா கேஸுமே மேலே ஹையஸ்ட் கோர்ட் ஃபெடரல் கோர்ட் தான். யாராக இருந்தாலுமே, நம்மளாக இருந்தாலும் சரி இல்லை மைப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க அதை ஃபெடரல் கோர்ட் வரைக்கும் போய் பேசணுன்னு தான், அங்கே தான் ஃபைனல் டிசிஷனாகவும் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லைங்களா. அதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. நம்ம கூட இப்போ வந்து இந்திரா காந்தி தான் இந்த ரைட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது ஃபெடரல் கோர்ட்லேருந்து வர்றது தான் ரொம்ப சால சிறந்தது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஒரு வெற்றி உங்களோட ஒப்பனனுக்கு வந்து படும் தோல்வியான ஒரு விஷயம். அதாவது மெஜாரிட்டி இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து என்னடா இது ஒரு இந்துக்கள் வந்து அடித்து வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க பார்வையில் தென்பட்டிருக்கும். ஸோ என்ன பொதுவாக பொறுத்த வரைக்கும் எப்படி மதம் போனவங்க எப்படி திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியும், அது லாவே இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பாக உங்களோட லீக், நீங்கள் வேலை செய்கிற ஒரு கொந்திஜன் கீழுக்கோ உங்களோட சட்ட வழக்கு கீழே உங்களுக்கு அவங்களோட பார்வை உங்கள் மேலே எப்படி இருக்கு? இந்த கேஸை நாள்லேருந்தே நாங்கள் எடுத்து நடத்துகிறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. அதாவது தன்னம்பிக்கையாகவும் இருந்துச்சு, இந்த கேஸை நம்ம வின் பண்ணுவோம், ஏன்னா சட்டம் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு. ஆனால் எந்த சட்டத்தை வந்து நம்ம பேஸ் பண்ணுறோமோ, அதாவது என்ன ப்ரொசீடன் இருந்துச்சோ இந்திரா காந்தியில் அந்த கேஸில், அதுவே வந்து சரியில்லாத கேஸுன்னு அவங்க சொல்கிறப்ப எங்களுக்கு நிறையா வேலை இருந்துச்சு. இல்லை அது சரியான கேஸு தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கான நிறையா வேலைகள்லாம் இருந்துச்சு. 1. 2வது வந்து இதை வந்து ஒரு மத சம்பந்த விஷயமாக பார்த்து நான் இங்கே என்னோட கருத்து சொல்ல விருப்பப்படல. ஏன்னா மதன்றது அவங்க விருப்பப்பட்ட விஷயம். இந்த மதத்தில் இருக்காங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் இங்கே பேசலை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது அதுதான் அதை தான் பற்றி பேசுறது சரின்னு நினைக்கிறேன். 18 வயதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணோன்னா அம்மா அப்பாவோட அப்ரூவல் இருக்கணும். அம்மா அப்பா அப்ரூவல் 2 பேரும் சேர்ந்து இல்லாமல் நடந்த விஷயம் தான் இது. அப்போனா அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்போ சட்டத்தில் உள்ள விஷயத்தை தான் நம்ம அப்ஹோல்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் காட், சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறதுக்கான வேலை தான் இந்த வழக்கறிஞர் தொழில். ஸோ அதை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு கூட சில மிரட்டல்கள் வந்திருக்கு. அப்புறம் ஆமாம், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் செய்கிறப்ப இது விருப்பப்படாதவங்க பேச தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறவங்க இருக்காங்க. பட் எதுக்குமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல. ஏன்னா என்ன சொன்னது போல் நம்மளோட தொழில் தர்மம் எது சட்டமோ அதை தான் நம்ம செய்கிறோம். நம்ம வந்து இங்கே மத பிரச்சாரம் செய்யலை. ஸோ அது ஒன்று வந்துட்டு இப்போ நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூலலாம் தோத்தப்போ நமக்கு தெரியும் நம்ம தேய்ச்சிருக்க முடியும் ஹைகோர்ட்லன்னு. அப்போ தோத்தப்போ மற்ற வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, இல்லை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி அதனால் எங்களுக்கு அந்த நல்லா சரியாக செஞ்சிடணும். ஏன்னா இது ஒரு பப்ளிக், என்ன தான் நம்ம வந்து உதவணும்னு செஞ்சாலும் கூட ஒரு பெரிய கேஸ் எடுத்து செய்கிறோம், அதை வெற்றியாக தான் முடிச்சு தான் ஆகணுன்றதுல வந்து முழு மனதாக தான் நம்ம போராடணும். எல்லாமும் தாண்டி மிஸ் லோவோட போராட்டம் நமக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஃபைட்டர். அவங்க பார்க்குறதுக்கு அமைதியாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க வேணும் அப்படின்னா சச்ச வண்டர்ஃபுல் ஒரு தாய் வந்து குழந்தைங்களுக்காக எதுவும் செய்வாங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க போராட்டம் பயங்கரமான போராட்டம். பீயிங் அ மதர், எனக்கும் அவங்களோட அந்த போராட்டத்தில் பங்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் கருதுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. அதோட ஜேர்னியே
பெரிய ஜேர்னியாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபெடரல் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஆமா. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இதுவும் அப்பீல் பண்ண முடியாது ரிகார்டிங் இந்த ஒரு விஷயம். இது ஃபைனல் ஆயிடுச்சு. ஆமா. இதோட தீர்ப்பில் மேடம் லோசி ஹோங்க்கு வந்து அவங்களோட பிள்ளைங்க கிடச்சிட்டாங்க. ஆமா. அதே நேரத்தில் அவங்க வந்து ஸ்டில் ஹிந்து தான். அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணதே வந்து தவறான கூற்று தான். பிகாஸ் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் படி அவங்க கஸ்டடியில் தான் அது இருக்கும். அந்த கஸ்டடி லெட்டர் இருக்கும்போது கூட அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிள்ளையை வந்து மறைச்சு வச்சுருக்காங்க, கன்வெர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் லா பிரகாரம் படி வந்து அம்மா அப்பாவும் சேர்ந்து சைன் பண்ணாதான் அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க வந்து மதமே மாற்ற முடியும். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மேடம் லோசி அவங்க வந்து சாதகமாக தான் இருந்துச்சு. அதுக்கு உங்களோட பங்களிப்பு, அதாவது இந்த பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு இது இப்படியும் வின் பண்ண முடியும், இதில் இருக்கிற நியாயத்தை வந்து வழங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் கருதுறேன்.